வணக்கம் சென்டாம்பா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருப்போம். அட் த சேம் டைம் மற்ற வீடியோலாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இதுவும் இந்த தமிழ்நாட்டு அரசு என்னென்ன முக்கியமான செயலி, அதாவது ஆப்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அது நம்ம எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ் இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது. அடுத்த ஜூன் 15 எக்ஸாமு. ஸோ அதுக்குள்ளே இந்த வீடியோ ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். அட் த சேம் டைம் ஆர்ஆர்பி வருது, குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நான் இப்போ தர ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் இப்போ கண்டினியூஸாக தரப்போறேன். ஓகேங்களா? நம்ம இதை ரிவிஷன் பண்ற மாதிரி போவோம். இந்த இம்பார்ட்டன்ட் செயலியை யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் உங்களுக்காக தனியாக செப்பரேட்டாக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ இதை பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இதை நீங்க ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் அடிக்கலாம் நீங்க. ஓகேவா? தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய செயலி என்னென்னலாம் ஆப்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பார்ப்போம். எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸா ஒன்னா பார்த்துட்டு போவோம். ஓகேங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மணற்கேணி செயலி. என்ன மணற்கேணி செயலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இதை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா? இதோட தமிழ்நாடு இது அன்பில் மகேஷ் தான் இதோட யாரு மினிஸ்டர். அதையும் தெரிஞ்சுக்கணும், யார் ஒவ்வொரு துறையோட மினிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாணவர்கள் கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ளவும் விமர்சனம் மற்றும் சிந்தனையை வளர்த்து கொள்ளவும் ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்போட முக்கியமான நோக்கமே. இந்த செயலி என்ன அப்படின்னா மணற்கேணி செயலி. இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். மணற்கேணி செயலி அப்படிங்கிறது எது அப்படின்னா, தோண்ட தோண்ட மணற்கேணின்னு சொல்லுவாங்கல்ல, படிக்க படிக்க அறிவு ஊருங்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளிக்கல்வித்துறை இதை அறிமுகப்படுத்தியிருக்கு. எதுக்காக அப்படின்னா, மாணவர்கள் கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ளவும் விமர்சன சிந்தனையை வளர்த்து கொள்ளவும் ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த ஆப். ஓகேவா? அடுத்து 2வது செயலி போயிடுவோம். அப்பா செயலி. இது நிறைய சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பாங்க, ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மார்க்லாம் வச்சு கடன் கொடுங்க அது இதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த அப்பா செயலி தான் இது, கடலூர்ல தான் அறிமுகப்படுத்தினது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், இவ்வளவுதான். ஓகேங்களா? அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனை அப்பா செயலின்னு சொன்னாங்க. இதை என்னன்னு சொல்லி முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பேரை சொல்லி டாஸ்மார்க்ல கடன் வாங்கினதும் அங்கே கடன் வாங்கினதும் எங்க அப்பா தருவான்னு சொல்லி அதை காமெடி பண்ணி விட்டாங்க. பட் இது நல்ல ஒரு செயலி, ஆப். ஓகேங்களா? அறிமுகப்படுத்திய அமைப்பு எதுனா தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம். இதுவும் பள்ளிக்கல்வித்துறை கீழே தான் வரும். இது அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு தொடர்பு இடையான இடைவெளியை மேம்படுத்தல். ஓகேங்களா? குறைச்சி அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மேம்படுத்தலாம், எந்த அளவுக்கு கட்டமைப்பை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசிச்சு பண்றதுதான் இந்த அப்பா செயலி. ஓகேவா? அதுக்கப்புறம் 3வது பார்ப்போம், பாரத சஞ்சீவினி செயலி. இது என்ன பாரத சஞ்சீவானி செயலினா, அறிமுகப்படுத்திய அமைப்பு ஆவின் தமிழ்நாடு, அதாவது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம். ஓகேங்களா? இந்த அமைப்பு தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவினுடன் தொடர்புடைய கால்நடை உரிமையாளர்களுக்கும் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு தகவல்கள் வழங்குது. ஓகேங்களா? கால்நடை சம்பந்தமா இப்ப மாடு ஒழுங்கா இல்ல, கால்நடை அமைப்பு சரியா இல்லைன்னா பால் உற்பத்தி போயிடும் இல்லைங்களா? அவங்களுக்கு போதுமான அறிவுரைகளை சொல்லி, சப்போஸ் கோமாரி நோய் வரலாம், இல்ல ஏதோ இழிப்பு நோய் வரலாம், இல்ல வாத நோய் வரலாம், இது ஏதோ வைரஸ் அட்டாக் வரலாம், ஏதோ செரிமான கோளாறு வரலாம். இதெல்லாம் கால்நடை வச்சிருக்கிறவங்களே அதை தீர்வு பண்ற மாதிரி அந்த ஆப்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதுதான் இது பாரத சஞ்சீவானி செயலி. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தூண்டில் செயலி. செயலினாலே ஆப், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தூண்டில் செயலி. ஓகேவா? இது என்ன ஆகும்னா, அறிமுகப்படுத்திய அமைப்பு மீன்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறையை அமைச்சர் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மீனவர்கள் இந்த செயலியை பயன்படுத்தி வானிலை முன்னறிவிப்புகள், மீன்பிடி மண்டலங்கள், அதிக அலை மற்றும் படகுகள் குறித்த புயல் எச்சரிக்கைகள் குறித்த நிகழ்வை நம்ம சீக்கிரம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த ஆப் தூண்டில் செயலி. இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். தூண்டில்னாலே இது கடல் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அப்புறம் விடியல் செயலி. இது என்ன அப்படின்னா, இது அறிமுகப்படுத்திய அமைப்பு தமிழ்நாடு உறுப்பு மற்று ஆணையம், அதாவது டிரான்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உறுப்பு மாற்று ஆணையம். இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு உடல் உறுப்புகளை பதிவு செய்வதற்காக, அதாவது யாரு சுப்பிரமணியம், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காங்களா, அவங்க துறையில தான் வருது. அதுல இருக்கிற அமைப்பு தான் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம். ஓகேங்களா?
இது ஒதுக்கீடு செய்வதற்கும் விடியல் என்ற இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை தான் தொடங்கி இருக்கு. ஓகேங்களா? இதன் மூலமா அரசாங்க நோயாளிகளுக்கு உறுப்பு ஒதுக்கீடு செய்வதிலும் வெளிப்படைத்தன்மை சாத்தியமாகி இருக்கு. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பினாக்கின் செயலி. இது என்ன பினாக்கின் செயலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிமுகப்படுத்திய அமைப்பு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை. ஓகேவா? தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சிருக்கு. தமிழ்நாடுல உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றிய தகவல்களை வழங்குதலும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுதலும் தான் இதோட மெயின் நோக்கமே. ஓகேவா? இதுதான் இந்த பினாக்கின் செயலி. ஓகே, ஒன்னும் கரெக்டா பார்த்து 2 தடவைக்கு இப்ப இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் செயலி. ஓகேங்களா? இந்த ஆப் எந்த இது அமைப்பு அறிமுகப்படுத்திருக்குன்னா, முதல்வரின் முகவரித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்கு. அது இதோட எதுக்காக இதோட எய்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வழிகள்ல மக்களுக்கான அணுக்களை அதிகரித்தல், குறைகளை தீர்ப்பதற்கான இயக்க நடைமுறைகளை தரப்படுத்துதல். இதுதான் இதோட மெயின் எய்ம். ஓகேங்களா? இதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த செயலி இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது 8வது கலைஞரோட மகளிர் உரிமை திட்டம் செயலி. இந்த மகளிர் உரிமை திட்டம் செயலி அறிமுகப்படுத்தினது எந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை. ஓகேங்களா? இந்த துறையெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், நமக்கு கொஸ்டின்லயும் நிறைய கேட்கறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக தமிழக அரசு பல்வேறு கணக்கெடுப்பு குழு ஊழியர்கள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள வீடுகள் கணக்கெடுப்பு பணிகளை ஏற்பாடு செய்திருக்கு. இதை வச்சு அவங்க எந்தெந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், இலவசம் கொடுக்கறதுலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த டேட்டாவை வச்சு அவங்க தன்னோட அரசுக்கு ஒதுக்குற மானிய பணத்தை எல்லாத்தையுமே வந்து கரெக்டான ஆளுக்கு கொண்டு சேர்க்கறதா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயலியோட மெயின். அதுக்கப்புறம் திட்டம் செயலி. இது எந்த அமைப்பு வெளியிட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. இந்த செயலி இது எய்ம் என்ன அப்படின்னா, மாநிலம் முழுவதும் மேம்பாட்டு செயல்படுத்துவதிலையும் கிராமப்புற திட்டங்களை வெளிப்படைத்தன்மையை கொடுக்கறதுலையும் செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வு மேம்படுத்தும் தான் இந்த செயலி. ஓகேங்களா? இதுல அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சிட்டிசன்ஸ் எல்லாமே. இந்த ஆப்போட எல்லா மெயின் இது என்னன்னா, எல்லாரும் அந்த ஆண்ட்ராய்டு இதுல இருந்து ஆப்பிள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அரசு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப் மூலயமா நம்மள டிஜிட்டலைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நமக்கு எது தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த ஆப் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தம் இதுல எத்தனை கிட்டத்தட்ட இப்ப 40 செயலி கிட்டத்தட்ட வரும். பார்ப்போம் எத்தனை செயலி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரெஜி நெட் செயலி. இது என்ன அப்படின்னா, ரெஜினா என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நெட்ல பண்ற ஆப். இது யார் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு பதிவுத்துறை இந்த ஆப்பை இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு வசிப்பவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நெட் ஒரு மதிப்புமிக்க கருவியா இருக்கும். ஓகேங்களா? பதிவுத்துறையுடன் வசதியாக தொடர்பு கொள்ளவும், தங்கள் வீடுகளில் இருந்தபடியே பல்வேறு சேவைகளை அணுகவும், இந்த இசி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பதிவு எடுத்துக்கிறதுக்கு, பட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செயலி. ஸோ அதுதான் இந்த ஆப். அதுக்கப்புறம் ஃபைல் செயலி. இது என்ன ஃபைல் செயலி அப்படின்னா, இது அறிமுகப்படுத்திய அமைப்பு தமிழ் பரப்புரை கழகம். இது உலகம் முழுவதும் தமிழ் மொழியை கற்பிக்கவும் பரப்பவும் ஸ்பானிஷ், ஜப்பானியம், பிரெஞ்சு, சீனா, ஜெர்மனி மற்றும் இந்திய மொழிகள் உட்பட்ட 24 வெவ்வேறு மொழிகள்ல உள்ள தமிழை நிலைப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு ஃபைல் செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் களஞ்சியம் செயலி 12வது செயலி. இது அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதித்துறை. இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆப் தான் இது. ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்வை செயலி. அது என்ன பார்வை செயலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிமுகப்படுத்திய அமைப்பு வந்து தமிழ்நாடு நிறுவனம் மின் ஆளுமை. ஓகேங்களா? மின் ஆளுமை பார்வை இழப்பை தவிர்க்க ஆரம்பகால மருத்துவ தலையீட்டை உறுதி செய்வதற்காக கண்புரை நோயாளிகளை கண்டறிதல். ஓகேங்களா? இந்த இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்வை செயலிங்கிறது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உழவர் செயலி. இது என்ன அப்படின்னா, உழவர்னாலே வேளாண்மை துறை வந்துடும், தமிழ்நாடு வேளாண்மை துறை. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நிகழ்நேர் தகவல்களை வழங்குதல். அந்தந்த டயத்துக்கு சம்பா, குருவை சாகுபடிலாம் அந்த சாகுபடிலாம் இருக்குங்களா, அது எந்த நேரத்துல நீங்க நடுறீங்க, எப்ப நாத்து பறிக்கிறீங்க,
எப்ப வந்து மருந்து தெளிக்கணும், என்னென்ன மருந்து கொடுக்கணும், எந்த நோய்க்கு எதாவது மாதிரி எப்ப களை இருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்டேட்டடா சொல்றதுக்கு தான் இந்த உழவர் செயலி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் செயலி. இந்த இதுவும் வந்து யாரு இருக்காங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை துறை தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளுக்கு வருகை கிராம அதாவது விஏஓ எப்பெல்லாம் வராரு, விவரங்களை பதிவேற்றம் செய்தல் மற்றும் உயர் அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுதல். இதுதான் இதோட மெயின் திட்டமே இந்த ஆப் மூலயமா. இது வந்து யாரு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை துறை. அதுக்கப்புறம் டிஜி காப் செயலி. இது என்ன டிஜி காப் செயலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்புனாலே என்னன்னு சொல்லுவோம்னு பார்ப்போம். இது அறிமுகப்படுத்திய அமைப்பு டெஃபினட்டா தெரியும் எல்லாருக்குமே. காப்புனாலே போலீஸ், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை இந்த இதை சேர்ந்தவங்க தான். இது என்னத்துக்காகனா, இது குடிமக்களின் தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட தொலைபேசிகள், இருசக்கர வாகனங்கள் குறித்த புகார் அளிக்கவும், மீட்கப்பட்ட பொருட்களின் காவல்துறை பட்டியலில் தங்கள் மொபைலை உள்ளதா என்று தெரிஞ்சுக்கிறதுக்கும். அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க இப்பெல்லாம் காவலர்கள்லாம் வச்சுக்க முடியாது. உடனே அவங்க அதை போட்டோ பிடிச்சி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்ட ஆப் தான் இந்த ஆப். ஓகேங்களா? இதுக்குதான் டிஜி காப் ஆப். ஓகே. காவலன் எஸ்ஓஎஸ் செயலி. இது என்ன காவலன் எஸ்ஓஎஸ் செயலினா, இதுவும் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை தான். இது எந்த ஒரு துயரம், அவசர நிலை பொதுமக்களிடமிருந்து உடனடி உதவியை பெறுவதற்காக கட்டுப்பாட்டு அறைக்கும் அவசர நிலை எச்சரிக்கையை தூண்டி அனுப்ப பயன்படுற செயலி தான் காவலன் எஸ்ஓஎஸ் செயலி. இது ரொம்ப ஃபேமஸான செயலி. இதை வந்து யாருக்காகனா, இப்போ கேரளாலாம் போயிட்டீங்க, டூரிசம் பிளேஸ்லாம் போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஓலா, ஊபர் கார்கள்லயும் எஸ்ஓஎஸ் மிஷின்ஸ் இருக்கும். அதாவது அந்த எஸ்ஓஎஸ் மிஷின்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து காவலர்கள் கண்காணிப்பிலே இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வண்டியை பார்த்து தான் நம்மளும் ஏறணும். இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து இந்த எஸ்ஓஎஸ் செயலி தான். இது கேரளா போன்ற வெளி மாநிலங்கள்லாம், அது இல்லாமல் டூரிஸ்ட் இடங்கள்லாம் வந்து இந்த எஸ்ஓஎஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த அதாவது இந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டிலேயே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது மேற்கொண்டு தீவிரப்படுத்துவாங்க. இப்போ எப்படி ஹெல்மெட்டுக்கு தீவிரப்படுத்தி எல்லாருக்கும் ஹெல்மெட் போட வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி. அப்புறம் காவல் உதவி செயலி. இதுவும் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை. இதுவும் காவல்துறை சம்பந்தப்பட்டதான். குழந்தைகள், பெண்கள் மற்றும் மூத்த குடிமகளுக்கான அவசர நிலையின் போது உதவுதல் தான் இந்த காவல் உதவி செயலி. ஓகேவா? அப்புறம் ட்ராக்ஐடி செயலி. இது என்ன அப்படின்னா, இதுவும் காவல்துறை சம்பந்தப்பட்ட செயலி தான். இது என்ன அப்படின்னா, ட்ராக்ஐடி செயலிங்கிறது குற்றவாளிகளின் நடமாட்டத்தை நிகழ் நேரத்துல கண்காணிக்க. இப்ப ஜாமீன்ல வெளில போயிடுவாங்க, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுதான். இது குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே தடுத்து நிறுத்த காவல்துறைக்கு பேருதவியாக அமைகிறது. இது என்னதுன்னா ட்ராக் கேடி செயலி. கேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுதான் ட்ராக் கேடி செயலி. அப்புறம் ஸ்மார்ட் காவலர் செயலி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் காவலர் துறையை சேர்ந்தது தான். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பீட் செயல்பாடுகள், டிஜிட்டல் முறையில் நிர்வகித்தல் மற்றும் ரோந்து மற்றும் காவல் பணியை மிகவும் திறமையாக செயல்படுத்துறதுக்காக இந்த ஸ்மார்ட் காவலர் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. இது வரைக்கும் நம்ம எத்தனை ஆப் பார்த்திருக்கோம் அப்படின்னா 20 ஆப் பார்த்திருக்கோம். இப்போ முதல்ல இதுல மொத்தம் 40 கிட்ட நம்ம ஆப் பார்க்க போறோம். இப்போ இது நம்ம பார்க்க போறது 21வது ஆப், போதையில் இல்லாத டிஎன் செயலி. அது என்ன போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு டிஎன் செயலி அப்படின்னா, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை. ஓகேவா? இதுவும் சமூகத்துல போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை தயாரிப்பு நடவடிக்கைகளை பெயர் குறிப்பிடாமல் புகார் அளிக்க வழிவகை செய்யும். இப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்கேயாவது இவங்க கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க, விற்கிறவங்க ஆளை வச்சு போலீஸ்க்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணி திருப்பி சொல்லி கொடுத்தவங்களே போட்டு தள்ளுறதா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டாவே இருக்கு. ஸோ அதனால யாரும் முன் வர மாட்டாங்க சொல்றதுக்கு. ஸோ இப்ப அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அடையாளங்களை வெளில சொல்லாம ட்ராக் பண்றதுதான் இந்த செயலியோட இம்பார்ட்டன்ட். இதுல போய் நம்ம பதிவிறக்கம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதை கேப்சர் பண்ணிடுவாங்க. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு செயலி. ஓகேவா? நிறைய அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? யாரும் சும்மாலாம் உட்காந்துக்கிட்டு செல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்போதும் இருக்காதீங்க. அது ரொம்ப தவறு. அறிவை வளர்த்துக்கணும். ஓகேவா? இது நம்ம எக்ஸாம் எழுதலைனாலும் இந்த ஆப் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அஸ் அ பெண்களா இருக்கட்டும், சிட்டிசன்ஸா இருக்கட்டும், இது எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். அப்புறம் பருந்து செயலி.
அறிமுகப்படுத்திய அமைப்பு உள்துறை மற்றும் மதுவிலக்கு சுங்கத்துறை. இது என்ன அப்படின்னா இதுவும் போலீஸ் சம்பந்தப்பட்டதுதான். காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட வாகனங்களை கண்காணித்தல், சைபர் குற்றங்களை தடுத்தது, அதுக்கப்புறம் அந்த ஆர்சி புக்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கண்காணிக்கிறது தான் இந்த டிஜிட்டல் ஆப்போட ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்டானது பருந்து செயலி. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 23 கிளாப் செயலி. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. சோ உங்களுக்கு எடுத்து வந்திருக்க, இது எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்கறாங்க. ஓகேவா? கிளாப் செயலி அறிமுகப்படுத்திய அமைப்பு எதுனா உள்துறை, மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை. இது சென்னை காவல்துறை ஊழியர்கள் விடுப்புக்கு விண்ணப்பிக்க உதவுதல். ஓகேங்களா? இந்த கிளாப் செயலிங்கிறது. ஓகே, உங்கள் நூலகம் உள்ளங்கையில் செயலி. இது எப்படின்னா லைப்ரரி. இப்ப ஆக்சுவலா செல் இருந்தாலே அது லைப்ரரிக்கு சமானம் தான். ஏன்னா விக்கிபீடியான்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு கைக்குள்ள வந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு வேணும், ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு சாப்பாடு சாப்பிடணும், ஒரு நோயை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு உடல் உபாதைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாலும் we have a world in my our hand. அதான் மெயின். அட் த சேம் டைம் அதுதான் இது உள்ளங்கை நூலகங்கிறது. என்ன அப்படின்னா இது கல்வித்துறை சம்பந்தப்பட்டது. மொபைலில் புத்தகங்களை அணுக பயன்படுகிறது. ஓகேங்களா? மொபைல்ல. அதுக்கப்புறம் வேலை தேடும் மாணவர்கள், இளைஞர்கள் இதன் மூலம் பயனடைகிறார்கள்ங்கிறதுனால இந்த செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வாடகை செயலி. அது என்ன? தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைப்பு இதை வடிவமைச்சிருக்காங்க. விவசாயிகளோட நலனுக்காக உழவர் மொபைல் செயலியில வாடகை வசதி மூலம் விவசாய இயந்திரங்கள் வாடகை எடுக்கும் செயல்பாட்டை வலுப்படுத்துது. இப்போ டிராக்டர் உழுகணும், ரொட்டேட்டர் வேணும், அதுக்கப்புறம் கதிரடிக்கிற மிஷின்ஸ் வேணும், அண்டை போடுற மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம போய் இந்த பிரைவேட் ஆளுங்கள்ட்ட போயிட்டு நம்ம நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு சொசைட்டிலையுமே, ஒவ்வொரு கிராமங்கள்லயும், ஒவ்வொரு விஓ ஆஃபீஸ்லயும், ஒவ்வொரு சொசைட்டிலையுமே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டிராக்டரு, அதுக்கப்புறம் வந்து இந்த உழவடிக்கிற மிஷினு, ரொட்டவேட்டரு, அதுக்கப்புறம் கேஜ் வீலு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா நம்ம வாடகைக்கு முன்னாடியே பதிவு பண்ணி நம்ம நிலங்களை உழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்வை செயலி. இது என்ன பார்வை செயலி அப்படின்னா தமிழ்நாடு நிறுவனம் மற்றும் மின் ஆளுமை. ஓகேங்களா? இது பார்வை இழப்பை தவிர்க்க ஆரம்பகால மருத்துவ தலையீட்டை உறுதி செய்வதற்காக கண்புரை நோயாளிகளை கண்டறியறது தான் இந்த செயலியோட பெரிய முக்கியத்துவம். அப்புறம் உழவர் செயலி. இது என்ன? விவசாயிகளுக்கு நிகழ்நேர தகவல்களை அடிக்கடி உடனுக்குடன் வழங்குறதா இந்த உழவர் செயலி. அதுக்கப்புறம் உழவர் அலுவலர்கள் தொடர்பு திட்டம் செயலி. இது என்ன? உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம்னா இதுவும் உழவர் நாள் வந்துட்டனாலே வேளாண்மை துறை சார்ந்தது தான். இது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளுக்கு வருகை கிராம அலுவலர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்யறது தான் இதோட மெயின் நோக்கமே. அதுக்கப்புறம் தமிழ் நிலம் நில தகவல் செயலி. இது நிலம்னு வந்துட்டாலே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை இதை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ பதிவுன்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் இது, அதாவது கள அளவீடு புத்தகம், ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் புக்கு, FMBன்னு சொல்லுவாங்க. வரைபடங்கள் மற்றும் பட்டா விவரங்கள் உள்ளிட்ட விரிவான நிலப்பதிவுகளுக்கு நம்ம ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் நிலம் நில தகவல் ஆப் இதை நமக்கு கையில இருந்தா போதும், தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இனிமேலுக்கு கவர்மெண்ட் ஆபீசரை போய் பார்க்கணும், விஓ போய் பார்க்கணும், இசேவை மையம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. மொபைல் கையில இருக்கா, லேப்டாப் கையில இருக்கா, சிஸ்டம் இருக்கா, வீட்டுல நெட் கனெக்ஷன் இருக்கா, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி டிஜிட்டலைஸ்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, 500 ரூபாய் பணம் எடுக்கணும்னா கூட ஏடிஎம்ல போய் கத்துக்கணும்னு இல்லாம போய் இசேவை மையத்துக்கு போறாங்க. 500 ரூபாய்க்கு 50 ரூபா, 500 ரூபாய்க்கு 10 ரூபா வாங்கி அவங்க தனியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படிலாம் பண்ணாம நம்மள மேம்படுத்த நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சுற்றுலா செயலி. ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுல சுற்றுலா தலங்கள் என்னென்ன இருக்கு, எளிதாக பெறவும், தங்கும் இடங்கள், போக்குவரத்து வசதி என்னென்ன இருக்கு, முன்பதிவு செய்யறது, ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்தி இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறது, இந்த சுற்றுலா தலங்களை கண்டறியது, சேஃபா இருக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் செயலி. ஆடுகளம்னாலே ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? மைதானம். இது என்னன்னா விளையாட்டுத்துறை சேர்ந்தது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், SDAT அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, SDAT. இது விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கான ஒரு விரிவான தளமாக செயல்படுது. மாநிலத்தின் நடவடிக்கைகள், விளையாட்டு ஈடுபாட்டை மேம்படுத்த பல்வேறு அம்சங்களை கொண்டதுதான் இந்த ஆப்.
அப்புறம் மின்மதி 2.0 செயலி அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் இதை அறிமுகப்படுத்துறாங்க. சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு இருக்குல்ல, பெண்களை எளிதாக சென்றடையவும் நாடு முழுவதும் உள்ள வழிகாட்டிகள் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் அவர்களின் தயாரிப்புகளை வாங்குபவர்களிடம் இணைப்பதன் மூலம் ஆர்வமுள்ள பெண்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த நான் ஒன்னு பர்சனலா சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிச்சதே வந்து ஒவ்வொரு பெண்களுமே வந்து அதாவது கொடுக்கிற கடன்களை அதை யூஸ் பண்ணி அந்த கேபிட்டலை கொண்டு போய் ஏதாவது ஒரு பொருளை தயாரிச்சு அதை மக்கள்கிட்ட கன்சியூமர்கிட்ட விற்கித்து அது மூலயமா பணம் ஈட்டுறதுக்கு தான் பண்ணாங்க. இப்ப இருக்கிற சுய உதவி குழுக்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த மானியங்களை யூஸ் பண்ணி லட்ச லட்சமா கடனை வாங்கி அதை இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கும் வீட்டுல ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கும் அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறாங்க. சோ ஆக மொத்தம் இந்த மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிச்ச நோக்கம் என்னமோ மகளிர்களை தன்னிறைவு ஆக்கணும், எக்கனாமிக்கலி ஃப்ரீடம் ஆக்கணும்னு நினைச்சுதான் கலைஞர் ஆரம்பிச்சாரு. ஆனா இது எப்படி போயிட்டு இருக்குன்னா விஷய சைக்கிள் மாதிரி கடன்லயே இருந்து கடன்லயே இருக்கிற மாதிரி ஆக்சுவலா கடன்கிற ஒரு அதல பாதாள குழிக்கு தள்ளுறதே இந்த சுய உதவிக்குழு கொடுக்குற மானியத்துக்கு அந்த கடன் ஒரு அமைப்பு ஆகி போச்சு. நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். ஓகேங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஆக்சுவலா அதை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா ஒரு பேங்க் என்ன பண்ணும், கடன் வாங்கினா எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க, இப்போ மார்க்கேஜ் லோன் வாங்குறோம், வீடு வாங்குறோம், ஒரு பிசினஸ் பண்ண போறோம், கடை வைக்க போறோம், அதை பார்த்து வாங்குவாங்க. மகளிர் சுய உதவிக்கு மட்டும் கொடுக்கும்போது அந்த பணத்தை என்ன பண்றீங்கன்னு கேட்காம அவங்க கொடுத்துறாங்க. இதை அவங்க பிரிச்சுட்டு வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்க, சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணிட்டு வாங்குறப்ப ஈஸியா இருக்கு, கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நகையை வைக்க வேண்டியது இருக்கு, இன்னொருத்தவங்களோட கடன் வாங்க வேண்டியது இருக்கு, கடன் மேல கடன், வட்டிக்கு மேல வட்டி, அப்படி ஆயிடுது. ஓகேங்களா? அப்படிலாம் இல்லாம தெளிவா முடிவு பண்ணிக்கங்க. அது இருக்கிற அந்த 20 பேரு கூட்டு முயற்சியில ஒரு கோஆபரேட்டிவ் மாதிரி இருந்துகிட்டு ஒரு டிஃபன் கடை வைக்கிறதோ, ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதோ, ஒரு வீட்டு பொருள் ஒரு ஸ்நாக்ஸ் ஆரம்பிக்கிறதோ, இல்ல ஏதோ ஒரு பூ கட்டுற தொழில் ஆரம்பிக்கிறதோ, அது இல்லாம ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறதோ, நம்ம ஏரியால தெரியும் ஒவ்வொரு விஷயங்கள் என்னென்ன தேவைகள் இருக்குன்ட்டு. அதை ஏன் ஆண்கள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, பெண்களும் செய்யலாம். 20 பேர் இருக்கிறவங்க ஷிஃப்ட் போட்டு அவங்க ஒரு 2 பேரா மாத்தி அவர் பேசிஸ்ல அங்க போய் அந்த தொழிலை பார்த்துக்கலாம். அதுக்கு மூலம் வருமானத்தை பிரிச்சுக்கலாம், லாபத்தை பிரிச்சுக்கலாம், கடனை அடைச்சிக்கலாம். சோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோக்கம் செயலி அறிமுகப்படுத்திய அமைப்பு அப்படின்னா அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி AASC. ஓகேங்களா? இது மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்களாக தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த AASC. ஓகேங்களா? நோக்கம் செயலிங்கிறத ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களும் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு எச்சரிக்கை செயலி இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை TNSDMA ஆணையம். இது என்னன்னா தீவிர வானிலை நிகழ்வுகளையும் மழைப்பொழிவு தரவுகளையும் நீர்த்தேக்க சேமிப்பு நிலையை பத்தி கொடுத்த நிகழ்நேரம் கரண்ட்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மூலயமா நமக்கு அந்த கேரளா நடக்கிற பிரச்சனைகள் மாதிரி அசால்ட்டா இல்லாம நம்ம ஈஸியா நம்மள தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்குதான் இந்த செயலி தமிழ்நாடு எச்சரிக்கை செயலி. இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெட்டகம் செயலி இது என்ன அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையை சார்ந்தது. இது தமிழ்நாடு முகமையின் டிஜிட்டல் ஆளுமை உள்ள, அதாவது டிஜிட்டல்னாலே கம்ப்யூட்டர். ஓகேவா? தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். தேவைகளை பூர்த்தி செய்தல் மற்றும் பிற துறைகளை பற்றி அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது இந்த தமிழ்நாடு பெட்டகம் செயலி. ஓகேவா? அதுக்கப்புறம் கூகுள் ரீட் அலாங் செயலி இது என்ன அப்படின்னா மாநில பள்ளி கல்வித்துறை கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுறது இந்த செயலி. ஓகேங்களா? அரசு பள்ளி மாணவர்களுக்கிடையே உள்ள வாசிப்பு திறனை உள்ள இடைவெளியை தீர்க்கிறதுக்காக இந்த கூகுள் இந்த செயலியை யூஸ் பண்ணி படிக்கும் திறனை மேம்படுத்துறது தான் இதோட மெயின் நோக்கமே. அப்புறம் TNSED பள்ளி கல்வி செயலி இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இதை அறிமுகப்படுத்துறாங்க. ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் மாணவர்களுக்கான வருகை பதிவேட்டை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட செயலி தான் இந்த TNSED செயலி. ஓகேங்களா? நம்ம சாலை ஆப் இது என்ன அப்படின்னா நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைகளுக்கான அமைச்சகம். இது என்ன அப்படின்னா அந்த ரோட்ல இருக்கிற குண்டுங்குழி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டோ பிடிச்சு அனுப்புறது. விபத்து இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதையும் குழிகள் இல்லாத சாலைகளை உறுதி செய்வதையும் இது நோக்கமாக கொண்டிருக்கு. எங்கேயாவது போறீங்க,
அதுல வந்து இது இருக்குன்னா இதுல நல்லதுன்னு நடந்திருக்கு. போட்டோ பிடிச்சி போட்ட அடுத்த நிமிஷமே 24 மணி நேரத்துல இதை சரி பண்ணிடுவாங்க. குண்டு மொழி ரொம்ப ஓவரா பாக்குறீங்க, தேவையில்லாத இடத்துல நிறைய அதாவது என்னது வேகத்தடைகள் இருக்கு, அதனால ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை நீங்க போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா இந்த ஆப்ல அவங்களே வந்து 24 மணி நேரத்துல அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது நடந்திருக்கு. ஓகேவா? TNEPDS செயலி அப்படின்னா என்ன அப்படின்னா குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. ஓகேங்களா? PDSனாலே பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த தமிழ்நாடு பொது விநியோக தொடர்பான மற்றும் சேவைகளை அணுகலாம். இந்த ரேஷன் கடை இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்டது, விநியோகத்துறையை சார்ந்தது. ஓகே. அதுக்கப்புறம் NR தமிழர்கள் செயலி. இது என்ன அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு அரசு பல்வேறு தேவைகளுடன் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு NRT உதவ வடிவமைக்கப்பட்டதுதான். பணம் அனுப்புறது, இந்த உண்டியல் முறைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஏதாவது விசா அமைக்கிறது, இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அங்கிருந்து பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக ஏற்பட்ட செயலி தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு காதி செயலி. இது என்ன அப்படின்னா கைத்தறி இதை சேர்ந்தது. கைத்தறி, கைவினை பொருட்கள், ஜவுளி மற்றும் காதித்துறை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதோட பொருளை விற்பனை பண்றதுக்கு காதி துணி மற்றும் பனை பொருட்களின் விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக இப்ப விற்பனைகள்லாம் அதிகம் ஆயிடுச்சு. இப்ப சணல்னால செய்யற பேக் யூஸ் பண்றாங்க, லஞ்ச் பேக். அதுக்கு இல்லாம காய்கறி வாங்கறதுக்குலாம் இப்ப அந்த மாதிரி பேக் எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் விட்டுட்டு இப்ப எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப இதுல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. இப்போ மக்களுமே வந்து நிறைய ஜீன்ஸ் எல்லாம் போடுறதை விட்டுட்டு வேஷ்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, காதி துணிகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல நல்ல வரவேற்பு இருக்கு. ஓகேங்களா? CMBFS செயலி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அதாவது CM பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்திய அமைப்பு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இந்த CMBS நிகழ்நேர கண்காணிப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த தமிழ்நாடு அரசு செயலி எத்தனை செயலி இருக்குன்னா மொத்தம் 41 செயலி இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. இது அனைத்திலையுமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். 1க்கு 2 தடவை பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது தவறு இருந்தா இல்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அட் த சேம் டைம் இதை கண்டிப்பா பார்க்காம போயிடாதீங்க. இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்ல, பொதுமக்களும் பார்க்கலாம், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். ஏன்னா தமிழ்நாடு அரசுங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்காக உள்ளது. சோ இது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்காக உள்ளது மட்டும் கிடையாது. அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ இதை நீங்க பார்த்து லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? 1க்கு 2 தடவை பார்த்துங்க, நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நன்றி. அடுத்த இம்பார்ட்டன்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.